ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எப்படி ஒரு சிம்பிளான டெரகோட்டா ஜுவல்லரி செட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது முக்கியமா பிகினர்ஸ்க்காக. அந்த கிளேல ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அதாவது குழ குழன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, அதாவது நம்ம பண்ணும்போதே அப்படியே வெடிப்பு வர மாதிரி அதுவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்துல இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முதல்ல கிளே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ரொம்ப காஞ்சிருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு பிசையணும். இல்லை கொஞ்சம் குழக்குழன்னு இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் நல்லா காத்தாட வச்சிங்கன்னா கொஞ்சம் கட்டியாயிடும். அதுக்கப்புறமா அதை நல்லா பிசையணும். இது நான் பிசையணும்னு சொல்கிறேன் இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா, இந்த களிமண்ணுக்குள்ள காற்று இருக்கும், ஏர் பபிள்ஸ் இருக்கும். அதை நம்ம சரியாக பிசைஞ்சு அதை வெளியேற்றலைன்னா அது நம்ம காய வச்சதுக்கு அப்புறமா இதை பேக் பண்ணுவோம்ல, இதை சுடுவோம் இல்லையா, இந்த நம்ம செஞ்சு வைக்கிற பெண்டன்ட்டோ இல்லை அந்த பீட்ஸோ என்னவா இருந்தாலும் அது வெடிச்சிரும். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த கிளே நல்லா நம்ம பிசைஞ்சு அந்த ஏர் பபிள்ஸ் காத்து எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றுறோம். ஃபர்ஸ்ட் இதுல பீட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த டெரகோட்டா ஜுவல்லரி பண்றவங்க நிறைய பேருக்கு பீட்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா அது பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் வர்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்ச நாளைக்கு நிறைய பீட்ஸ் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு செட்டு பண்ணும்போது அதுல இருக்கிற பீட்ஸ் எல்லாமே ஒரே அளவா ஒரே ஷேப்பா இருக்கிறது தான் நம்ம செய்யற அந்த நகைய அழகாக்கும். ஒரே அளவா களிமண் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மோல்டு யூஸ் பண்ணலாம். நமக்கு எந்த அளவுக்கு இருக்கிற பீட்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பொறுத்து இதுல இருக்கிற எந்த ஹோல் நம்ம யூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எதை யூஸ் பண்ண போறீங்களோ அதில் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை எடுத்து தடவிக்கோங்க. இப்போ கொஞ்சம் களிமண்ணை எடுத்து அந்த எண்ணெய் தடவின அந்த குழிக்குள்ள நல்லா ஃபுல்லா அடைக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு நைஃப் எடுத்து அது மேலே அப்படியே கட் பண்ணி கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலான அளவுக்கு கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு இப்போ எவ்வளோ பீட்ஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஒரு 20 பீட்ஸ் பண்ணணும், 30 பீட்ஸ் பண்ணணும்னா மொத்தமாக அப்படியே பேட்சாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா காஞ்சு போயிடும். ஸோ அதனால ஒரு 5-6 பீட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சு அதை பீட்ஸ் உருட்டி அதுக்கு ஹோல் போட்டு அதை காய வச்சுட்டு அடுத்த ஒரு 5-6 எடுத்து பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த களிமண் எடுத்து பீட்ஸா நம்ம உருட்ட போறோம். உள்ளங்கையில அதை வச்சு நம்ம குலாப் ஜாமுன்லாம் உருட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் நல்லா உருட்டணும். ஆனா கிராக்ஸ் எதுவுமே இல்லாம பார்த்து உருட்டணும். ரொம்ப காஞ்சிருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க லைட்டா கையில கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க அந்த கிளேய. அதுக்கப்புறமா உருட்டுங்க. ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்கு கொஞ்ச நேரம் ஆகும். கரெக்டான ஷேப்க்கு வந்துருச்சு அப்படிங்கிற உடனே இதுக்கப்புறம் அதுல ஒரு ஹோல் போடணும். இந்த சின்ன ஊசி அந்த மாதிரி எடுத்து பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ரொம்ப மெலீஸா ஹோல் போட்டு இப்ப எடுத்து வச்சிட்டோம்னா களிமண் காய காய சுருங்கும். அப்ப அந்த ஹோல் நல்லா மூடிடும். அதனால அந்த திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி பெரிய ஊசி, இந்த கோணி ஊசி இல்லைன்னா இந்த டூல்லே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி இல்லைன்னா டூத் பிக் அந்த மாதிரி எதையாவது வச்சு நீங்க ஹோல் போட்டுக்கோங்க. இந்த ஹோல் போடுறதுலயும் கூட அப்படியே ஒரே ஸ்டெப்ல அப்படி தள்ளிடாம கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அப்படியே ரொட்டேட் பண்ணி உள்ள இறக்குங்க. இல்லைன்னா கிராக் விழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கத்துல இருந்து மெதுவா குத்தி நீங்க அந்த சைடு அதோட ஷார்ப் எட்ஜ் வெளியில வருது அப்படிங்கும் போது அதை அப்படியே எடுத்துட்டு திருப்பி அந்த சைட்ல இருந்து இந்த சைடுக்கு குத்துங்க. அப்பதான் 2 சைடுமே அந்த ஹோல் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும். அதே மாதிரி நீங்க அதை எந்த நூல்ல நீங்க கோக்க போறீங்கன்றத பொறுத்து அந்த ஹோலோட அளவை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணுமா இல்ல நார்மலா வச்சுக்கணுமான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பிளாஸ்டிக் வயர் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கொறுக்க போறோம்னா கொஞ்சம் சின்ன சாதாரண ஹோல் போதும், இப்ப நான் போடுற மாதிரி. இல்லைன்னா அந்த வேக்ஸ் கார்டு அந்த பிளாக் கலர்ல காமிச்சேன் இல்லையா, அதையே நீங்க உள்ள கோர்த்து யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது இந்த சின்ன ஹோல் கண்டிப்பா பத்தாது. அப்போ இது வேஸ்டா போயிடும். அதனால அப்படி பண்றதா இருந்தீங்கன்னா இந்த இங்க் ரீஃபில் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்க ஹோல் போட்டு நீங்க நல்லா எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் அந்த வேக்ஸ் கார்டு கோர்க்கறதுக்கு. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் வேணுமோ அத்தனை செஞ்சு எடுத்து அது தனியா காய வச்சுடுங்க. அடுத்தது நம்ம இப்ப பெண்டன்ட் பண்ணலாம். பெண்டன்ட் பண்ணும்போதும் நீங்க கிளே எடுத்து அதே மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு அதுல இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில போயிடுச்சான்னு பாத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பெண்டன்ட் பண்ண ஆரம்பிக்க போறோம். இப்போ இது சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி இந்த கிளேய நம்ம தேய்க்க போறோம். எல்லா சைடுமே சமமா இருக்கணும். ஒரு சைடுல மெல்லிசா இன்னொரு சைடுல திக்கா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் ரவுண்ட்
பெண்டன்ட் பண்ண போறேன். இப்போ மோல்டு இல்லை அப்படின்னா அந்த ஷேப்ல இருக்கிற வேற ஏதாவது ஐட்டம்ஸ் உங்க வீட்டில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டில் மூடி, இந்த குங்குமச்சிமியோட மூடி, அப்புறமா சின்ன பசங்களோட வளையல், அந்த மாதிரி எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயும் லேசா நீங்க எண்ணெய் தடவிட்டு இதுல ப்ரெஸ் பண்ணீங்கன்னா திரும்பி எடுக்கும்போது ஈஸியா எடுக்க வரும். இப்போ நீங்க அதை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டா அது எல்லா இடமும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அதுக்கு லைட்டா தண்ணியில கை நனைச்சிட்டு அதை வச்சு அப்படியே மெதுவா தடவி எல்லா சைடும் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஒவ்வொரு டூல் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இம்ப்ரெஷனா நம்ம கொடுக்கலாம். நீங்க அந்த இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது அந்த டூல்ல ஒட்டிட்டு இருக்க கிளேய மறந்துடாம அப்பப்ப தொடச்சிடுங்க. எப்பவுமே இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது எடுத்ததும் நீங்க அதை ரொம்ப அழுத்திடாம முதல்ல லைட்டா கொடுங்க. அப்புறம் பாருங்க கரெக்டான ஷேப்ல இருக்கா, நம்மளுக்கு தேவையான மாதிரி இருக்கா அப்படின்னு. ஏன்னா இப்ப தப்பா ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டா அந்த தண்ணி தொட்டு அதை அப்படியே தடவுனீங்கன்னா அதை அழிச்சிடலாம். ஆனா ரொம்ப அழுத்திட்டு அதுக்கப்புறம் சரியா வரலன்னா வேஸ்டா போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் லைட்டா பண்ணிட்டு அது கரெக்டா ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இன்னும் ஒரு தடவை அதே டூலை அது மேல வச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டா அழுத்தினீங்கன்னா அழகா வந்துடும் டிசைன். நான் செஞ்சிருக்க இதே டிசைன் தான் பண்ணணும்லாம் கிடையாது. நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுல உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்க என்ன மாதிரியான டிசைன்ஸ் கூட நீங்க பண்ணலாம். நீங்க இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா அது ஒரு பிக்சர் எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இங்க கீழே நான் கொடுக்குறேன். அதுல நீங்க கமெண்ட்ல அந்த பிக்சரை ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க எப்பவுமே கிளேல ஒர்க் பண்றதுக்கு உட்காரும் போதே ஒரு வேஸ்ட் கிளாத் ஒன்று பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா கையில் இந்த நம்ம கிளே வச்சு ஒர்க் பண்ணும்போது கொஞ்ச நேரத்தில் லைட்டாக அப்படியே காஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கையில் ஒட்டிக்கும். ஸோ அது இருந்ததுன்னா அடுத்த பீஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த காஞ்ச துண்டெல்லாம் அது மேலே விழுந்து நம்ம அந்த ஜுவல்லரியே நல்லா இருக்காது. அதனால அப்பப்போ கையை நல்லா அந்த துணியில தொடச்சிக்கோங்க. நாம எப்பவுமே இந்த டெரகோட்டா கிளே ஒர்க் பண்றோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஏதாவது போட்டுட்டு அதுக்கு மேல ஒர்க் பண்ணோம்னா கொஞ்சம் அழுக்கு ஆகாம இருக்கும். இதுக்கு நான் யூஸ்வலா என்ன யூஸ் பண்ணுவேன், அந்த ஆட்டா மைதாலாம் வாங்கும்போது ஒரு பிளாஸ்டிக் கவர்ல ஒரு கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். அதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரால ரெண்டு பக்கமும் ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு இருக்கும். அதுல ஒரு பக்கத்தை நீங்க லைட்டா அழுத்தினீங்கன்னா அது ஓவல் ஷேப்ல கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப், ஒரு ஓவல் ஷேப் ரெண்டுக்குமே இந்த ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலயே சின்னதா வேணும் அப்படின்னா பட்ஸ் வாங்குறோம் இல்லையா, பட்ஸ் வாங்கின உடனே அந்த மேல இருக்க அந்த காட்டனை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதோட ஹோல் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும் ரவுண்டு. அதே மாதிரி ரெண்டு பக்கம் இருக்க காட்டனையும் எடுத்துட்டு ஒரு பக்கம் அதை ரவுண்டையும் இன்னொரு பக்கத்துல இதே மாதிரி அழுத்தி விட்டு அதை ஓவல் ஷேப்பாவும் வச்சுக்கிட்டீங்கன்னா இது மாதிரி பெண்டன்ட்ல டிசைன் போடும்போது அந்த ஸ்ட்ராவையும் அதுக்கு மேட்சிங் கம்மல் நீங்க பண்ணும்போது அதுல அந்த இயர்பட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பண்ண போற டிசைனுக்கு சேஃப்டி பின் இல்லைன்னா குண்டூசி அந்த மாதிரி நல்ல கூர்மையான முனை இருக்கிற ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம மெதுவா நீங்க அப்படியே அந்த இடம் ஃபுல்லா அப்படி குத்துனீங்கன்னா அது ஒரு மாதிரி ரஃப்பான சர்ஃபேஸ் இருக்கிற ஒரு டிசைன் வரும். ரொம்ப அழகா இருக்கும்.
இப்போ பெண்டன்ட் நல்லா டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதில் வந்து ஹூக்கை வந்து ஆட் பண்ணணும். இந்த பெண்டன்ட் நல்ல வெயிட்டாக இருக்கும். ஸோ அது வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஹூக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஐ பின்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ள குத்தி இறக்கும்போது அதோட முனை வந்து முன்பக்கமோ இல்லை பின்பக்கமோ வெளியில் வந்துடாமல் கரெக்டாக நடுவோல இறங்குற மாதிரி நீங்கள் குத்தணும். ரொம்ப அவசரப்படாமல் மெதுவாக பண்ணீங்கன்னா பண்ணிடலாம். இப்போ நம்ம பெண்டன்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் காய வச்சிடுங்க. அடுத்ததா இதுக்கு மேட்சிங்கான கம்மல் பண்ணணும். இது வந்து நம்ம இஷ்டம்தான். தொங்குற மாதிரி கம்மல் பண்ணலாம், இல்லை ஜிம்கி பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான தோடு தான் பண்ண போறேன். இதே இந்த பெண்டன்ட்ல இருக்க அதே டிசைன் அதுலயும் வர மாதிரி. பெண்டன்ட்ல இருக்கிற அத்தனை டிசைனும் இந்த சின்ன தோடுல போட முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெண்டன்ட்டும் கம்மலும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா காயணும். இப்போ நல்லா வெயில் இருக்கிற மாதிரியான இடங்கள்னா ஒரு 2-3 நாள் காஞ்சா கூட போதும். இல்லை வெயில் அதிகம் இல்லாத இடம்னா எப்படியும் 1-1.5 வாரமாவது காயணும். உள்ளுக்குள்ள நல்லா காயாம கொஞ்சம் ஈரம் அங்கங்கே இருந்தது அப்படின்னா நம்ம அதை சுடுவோம் இல்லையா, அப்போ வந்து அது உடஞ்சிரும். அதனால நல்லா காயணும். ஆனால் அதே நேரம் நம்ம வத்தல்லாம் காய போடுற மாதிரி நேரடியாக வெயிலில் காய வச்சிடாதீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுதா? ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்பு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பாய்.